இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனோட அந்த உறவை நாங்கள் கொண்டாட போகிறோம். அவர் எங்களுக்கு செய்து முடித்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். அவருடைய அன்பிலையும் அவருடைய அந்யோன்யத்திலையும் நாங்கள் திளைக்கப் போகிறோம். அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கையைத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்துட்டு வர்ஷிப் செய்வோம். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஆமீன். இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். நாங்கள் சத்தியத்தினாலே பிறந்தவர்கள். அதனால தான் தேவனுடைய சத்தியத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் சத்தியத்தினால பிறந்ததினால தான் நாங்கள் சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது விடுதலையாக்கப்பட்டு அவருடைய சொந்த மகனாய் சொந்த மகளாய் பிறந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தின் பிள்ளைகள் பிசாசினுடைய அவனுடைய உலகத்து பிள்ளைகளின் தகப்பன் யாருண்டா? பிசாசினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்க்குள்ளேயே வாழுகிறார்கள். அவர்கள் பொய்யினாலேயே போஷிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்கள் சத்தியத்தினால் உருவானவர்கள். நாங்கள் தேவனுடைய வித்தினால் உருவானவர்கள். அவருடைய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். எங்களை புத்தம்புது சிருஷ்டிப்பாய் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி கிறிஸ்துவை போலவே எங்களை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமீன். அவரை போலவே எங்களை உருவாக்கி இருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனம், நியாயப்பிரமாணத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுதே அவர் இருக்கிற பிரகாரமாக இப்பொழுதே இவ்வுலகில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவை போலவே உருவாக்கிட்டு தான் எங்களை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனம் மாறுறதுக்கு மனுபுத்திரர் கிடையாது. அவர் சத்தியமுள்ள தேவன். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. சத்தியம் என்றா அவர்தான் உண்மை, அவர்தான் சத்தியம், அவர்தான் மெய். அவர் சொன்ன வார்த்தை தான் சத்தியம். மற்றது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றது எல்லாமே பொய். பொய்யினால் உருவாக்கப்பட்ட பிசாசினால் உண்டான அந்த மற்ற மனுஷர்களுடைய தத்துவங்கள் எல்லாமே பொய். இன்னொரு வசனம் பாருங்க. யோவான் 8:43-45 வசனத்தை வாசிக்கிறேன். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருந்ததினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் சொன்ன சத்தியத்தை இந்த யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அவர் இப்படி சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், நீங்கள் நான் செய்த கிரியைகளை கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னையும் ஏற்றுக்கொள்ளல. நான் சொந்த நாமத்தில் வந்திருக்கிறேன், தேவனுடைய குமாரன் நான் வந்திருக்கிறேன்.
ஆனால் என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளல. நீங்கள் பிசாசினுடைய அவன் பொய்யன், அவனிடத்து தான் சத்தியம் ஒன்றுமே இல்லை. அவன் சொல்லுறது கதைக்கிறது எல்லாம் அவன் மனுஷ கொலை பாதகன், அவன் அழிக்க வந்தவன். அவன்கிட்ட அன்பில்லை. அன்பில்லாதவன் எப்போவுமே அழிப்பான். அவன் உங்களை திருடவும் கொல்லவும் வருகிறானே ஒழிய வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடனா இருக்கிறான், அவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளல. அவன் சொந்தத்தில் பேசுகிறான், ஆனால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். உண்மையாயே அவர்தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே நான் மட்டும்தான். நானே வழியும், ஒரே ஒரு வழி நான் தான். சத்தியமும், சத்தியம் என்றால் நான் சொல்றது தான் உண்மை, நான் சொல்றது தான் சத்தியம். ஜீவன், அவரால் மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும். வேற எந்த சக்தியாலையும் ஜீவனை கொடுக்க முடியாது. எந்த பெரிய விஞ்ஞானியா இருக்கட்டும், எந்த பெரிய தத்துவ ஞானியா இருக்கட்டும், ஒவ்வொன்றாலையும் எதுக்குமே ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும் எங்களுக்கு. அதைத்தான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அதாவது அப்படின்னு சொல்றார். சரியா? பின்ன உங்களுக்கு நல்லா தெரியணும், அவர் மாத்திரம்தான் தேவன். அவர் தான் இந்த உலகத்தை படைச்சு, அவர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், ஆதி ஆகமத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், எங்களுக்கு மனுஷர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி, மனுஷரையும் உருவாக்கி எங்களை இந்த உலகத்தில் வாழும்படி சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவனை, ஜீவன் உள்ள தேவனை, மரணத்தை வென்ற தேவனை, யாருமே மரணத்தில் இருந்து மரணத்தை ஜெயித்தது யாருமே இல்லை, எவனுமே இல்லை. ஆனால் எங்களுடைய தேவன் மரணத்தை ஜெயித்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இவர்தான் தேவன், இவர்தான் சிருஷ்டிகர். தேங்க்யூ அப்பா. அவர் வேறு எங்கேயும் இல்லை. நாங்கள் புத்தம் புதுசாக சிருஷ்டிக்கப்படும் பொழுது எங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுறார். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது தகப்பனே. எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் ஒவ்வொருத்தரையும் நீர் சுகமாக்கி, அவர்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நீடிய நாட்களை, அதாவது மரணத்தை வென்று நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை, எல்லா சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. மக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுடையது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இப்படியா எங்களை உருவாக்கி எங்கள் தேவனையும் துதிக்கிறேன். உமக்கு ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ டேட். தேங்க்யூ அப்பா. எங்கள் தேவனை ஒரு பாட்டு பாடி வர்ஷிப் செய்வோம். சஞ்சினா ஒரு பாட்டு படியுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள்
மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே நீர், எனக்காய் சாபமானதினால். ஆசீர்வாதமானேனே நீர், எனக்காய் சாபமானதினால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யமுள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யமுள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனையானேனே நீர், ஏழ்மையானதினால். செல்வந்தனையானேனே நீர், ஏழ்மையானதினால். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பெறலும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சோஸ்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பெறலும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் சோஸ்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே,
தகப்பனே, நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்பா. நாங்கள் உம்முடைய செல்ல பிள்ளைகளாய் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் உருவாக்கி சிருஷ்டித்திருக்கிற உமது அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக அடிக்க கொடுத்த அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லப்பா. ஐ லவ் யூ டேட். எங்களுக்காக உம்முடைய நேசகுமாரனையே அடிக்க கொடுத்தீர். தேங்க்யூ 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 அப்பா. தேங்க்யூ அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறேன் 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 தகப்பனே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறேன் அப்பா. கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களில் இருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவரும் நாங்களும் ஒன்றாய் இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொன்னபடி அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை எனக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேங்க்யூ அப்பா. என்னத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றா அவர் எங்களோட வாழ்ற வாழ்க்கைக்காக, அவர் எங்களுக்குள்ளே வந்து வாழுற வாழ்க்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். தேங்க்யூ 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 அப்பா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் எங்களை பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய கிரியைகளை நற்கிரியைகளை செய்கிறதுக்காகவே எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய குமாரனை போல அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக எங்களை அழைத்திருக்கிறார். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. என்னுடைய இயேசு கிறிஸ்து தலை. நான் அவருடைய தனித்தனி அவயங்களாய் இருக்கிறேன். அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புக்கும் சொந்தக்காரியாய் உரியவர்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. என்னுடைய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. நான் அதில் கொடியாய் இருக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். நான் அவருக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவும் ராஜரீக ஆசாரியராயும் உருவாக்கி இருக்கிறீங்க. அவரை போலவே அவருக்குள்ளே வாழ்ற வாழ்க்கையை தந்துட்டு இந்த உலகத்துல ஆளுக செய்யும்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. தேவ வசனத்தை உடையவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. எங்களை திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறப்பித்திருக்கிறோம். அது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. நன்றி பிதாவே. நன்றி காட் ஸ்பிரிட். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைந்திருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அவர் எனக்குள்ளே நிறைஞ்சு போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர்
என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் நிறைஞ்சு போயிருக்கிறார். என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஆவியானவரே. அவரே என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். அவரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு டீச்சராய், அட்வொகேட்டாய், ஸ்ட்ரென்தினராய், அவரே எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற்றின உமது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை இந்த சீயோன் மலையினிடத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் என்று அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்துக்கு இரட்சகர்களாய் இருக்கிறோம். பரமபிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்காக நன்றி. நான் பிதாவோட வலது பாரிசத்துல உட்கார்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறேன். இந்த மகா பெரிய சிலாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க தகப்பனே. எல்லாம் உங்களுடையது என்று சொன்னீங்க தகப்பனே. எல்லாம் என்னுடையதா இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீரே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. என்னை தொடுகிறவன் அவரின் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன வசனத்துக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிற உமது வாழ்க்கையை, உமது அன்பை, உம்முடைய கிருபையை எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அதே பரிசுத்தத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அதே தேவ நீதியை எனக்கு தந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனையே எனக்குள்ளே வைத்திருக்கிறீங்க. நான் நித்திய ஜீவனை பெற்றவள். எனக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னை மரணம் மேற்கொள்ள முடியாத ஜீவனை நான் பெற்றவளாய் இருக்கிறேன். என்னை கிறிஸ்துவை போலவே உருவாக்கி இருக்கிறீங்க அப்பா. இந்த மேலான வாழ்க்கையை எனக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. நன்றி பிதாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்ததாக ஒரு விசுவாச அறிக்கையை பார்ப்போம். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்றது. இந்த ஹெடிங் என்னென்னா, திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாய் இருக்கிறோம். ஆமீன். எபேசியர் 5:30. சிலர் திருச்சபை என்பது புறஜாதிகளுக்கான அமைப்பு என்றும் அது தேவனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இரண்டாம் தரமான மீட்பு என்றும் கருதுகிறார்கள். இந்த தவறான எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் திருச்சபையை குறித்து முழுமையான அறிவு பெறாதவர்களும் திருச்சபையை குறித்த இரகசியத்தை அறியாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆகையினால்தான் இவர்கள் இப்பொழுதும் பழைய ஏற்பாட்டு காலத்தின் மனநிலையில் இருப்பதினால் இவர்களால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் திருச்சபையையும் குறித்து புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் திருச்சபையை குறித்து தெளிவான வெளிப்பாடு இல்லாமல் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் திருச்சபை என்பது புதிராகவும் இரகசியமாகவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியமாக இருந்தது. ஆகவேதான் ஜூத மார்க்கத்தில் தேறினவர்கள் திருச்சபையை குறித்து எதுவும் அறியாதவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் பழைய தீர்க்கதரிசிகள் புறஜாதிகளின் ரட்சிப்பை குறித்து சாட்சி கூறியிருந்தார்கள்.
திருச்சபையை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமாயின் நீங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து, குறிப்பாக இயேசு கிறிஸ்து தாமே போதித்த வசனங்களை அறிந்திருக்க வேண்டும். அத்தோடு நிருபங்களில் வெளிப்படுத்தப்பட்ட திருச்சபையை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை அறிந்திருக்க வேண்டும். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்பதே. எபேசியர் 2:16-17 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினர். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இன்னொரு வகையில் கூற வேண்டுமாயின் தேவன் யூதர்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் சமாதானத்தையும் ஒப்புரவாக்குதலையும் சுவிசேஷமாக அறிவித்து இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக உருவாக்கினார். அந்த கிறிஸ்துவின் சரீரமே திருச்சபை ஆகும். இந்த புதிய சரீரமானது இரு தரப்பினரையும் கொண்டு யூதர்கள் புறஜாதிகள் திருச்சபையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக வேண்டுமாயின் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் புறஜாதியராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் புறஜாதியராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, இருவரும் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் அல்ல. எங்கள் ஆதார வசனம் குறிப்பிட்டது போல நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த நிலையை விட வேற எந்த விதத்திலும் தேவனோடே கிட்டி சேருவதோ அல்லது நெருக்கமாய் இருப்பதோ முடியாத காரியம். நாம் தேவனோடே ஒருமித்து ஒன்றாகி விட்டோம். திருச்சபை என்பது அவரது சரீரமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:18 எனது திருச்சபையை நான் கட்டுவேன் என்றார். இங்கே அவர் தன்னுடைய சரீரத்தை பற்றி பேசுகிறார். அது வேறு யாரும் அல்ல, அது நீங்களும் நாங்களும் மற்றும் உலகில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுமே. நாங்கள் அவருடைய நிஜத்தின் பரிபூரணத்தின், அவருடைய கிருபையின், ராஜ்யத்தின், வல்லமையின், தனித்துவத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றோம். நாங்கள் அவருடைய சரீரமாக இருக்கின்றோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அறிக்கை: நான் மறுபடியும் பிறந்திருப்பதினால் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கின்றேன். அவருடைய நிஜத்தின், அவருடைய கிருபையின், மகிமையின், ராஜ்யத்தின், வல்லமையின் மற்றும் தனித்துவத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றேன். நான் அவருடைய முழுமையின் வெளிப்பாடாக இருப்பது என்ன சிலாக்கியம். ஆமீன். நான் அவருடைய ஜீவனையும் தெய்வீகத்தையும் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே சுமக்கின்றேன். ஆமீன். ஏனென்றால் நான் அவருடைய சரீரத்தில் அங்கமாக, எலும்புக்கும் சதைக்கும் உரியவளாக இருக்கின்றேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீரே. உம்மோடு எங்களை இணைத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். அவர் தலை, நாங்கள் அவருடைய கை, கால், மூக்கு, வாய், அப்படியாய் தனித்தனி அவயங்களாயிருக்கிறோம். அவரும் நாங்களும் வேறு வேறே அல்ல. நாங்கள் இருவருமே ஒன்றாக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. I love you, Jesus. Thank you, Appa. Thank you, Dad. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீரே. Thank you, Appa. ஆமீன், ஆமீன், ஆமீன்.